உலகத்திலேயே நமக்கு தான் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் நம்மளை விட கஷ்டப்படுறவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க. நேற்று ஒரு லாங் வீடியோ போட்டிருந்தேன், நல்லவங்களா இருங்க, ரொம்ப நல்லவங்களா இருக்காதீங்கன்னு. அதில் நிறைய சகோதரிகள் வந்து அவர்களுடைய குமுறல்களையும் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி நீங்கள் சொன்னது கரெக்டு தான் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாங்க. அப்போ தான் தெரிஞ்சது நம்மளை மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெளிப்படையாக நிறைய விஷயங்கள் பேச முடியாமல் கொஞ்சம் மனசில் வந்து குமுறிக்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்க எல்லோருடைய சங்கடங்களும் நம்ம எல்லோருடைய சங்கடங்களும் சீக்கிரமாக வந்து தீரணும். இந்த பிரபஞ்சம் நம்முடைய கர்மாவை குறைச்சி நல்லபடியாக நம்மளை வாழ வைக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு, இப்படி வந்து நம்ம ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தாலும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சகோதரிகள் எல்லோருமே வந்து பாசிட்டிவானவங்க. அவங்களுக்கு 1000 கஷ்டம் இருந்தாலும் நமக்கு வந்து ஆறுதல் சொல்கிறதுக்காக மெனக்கெட்டு அந்த கமெண்ட்டில் டைப் பண்ணி நீங்கள் கவலைப்படாதீங்க, ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்ன எல்லா சகோதரிகளுக்கும் ரொம்ப நன்றி. அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பொன் அம்பிகான் அப்படின்னு அவங்க ஐடியிலேருந்து ஒரு சகோதரி எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுவாங்க. அவங்க வந்து என்னை அக்கா அக்கான்னு தான் சொல்கிறாங்க. அதே மாதிரி கூட பிறந்த அக்கா மாதிரி தான் என்னை பார்க்குறேன்னு சொன்னாங்க. இது வரைக்கும் அவங்க நேரில் கூட பார்த்ததில்ல, ஃபோன்லையும் பேசினதில்லை. மெயில் ஐடி மட்டும்தான் நான் வந்து கொடுத்துருந்தேன். அந்த மெயிலில் வந்து அவங்க நீங்கள் கவலைப்படாதீங்க, பூஜை பண்ணாட்டியும் உங்கள் கடவுள் உங்கள் கூட தான் இருப்பார். எப்போவுமே வந்து பிரிஞ்சிருந்தால் தான் அன்போட ஆழம் வந்து அதிகமாக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி நீங்களும் வந்து இப்போ எவ்வளோ பேர் உங்களை சுற்றி இருந்தாலும் நீங்கள் அவங்கள கடவுளை வந்து மிஸ் பண்ணுறீங்க, அவங்களுக்கு பூஜை பண்ணலன்னு வருத்தப்படுறீங்க இல்லையா? அதனால் கடவுள் உங்களை கண்டிப்பாக வந்து ஆசீர்வதிப்பார், நீங்கள் கவலைப்படாதீங்க. பூஜை பண்ணாட்டியும் கடவுள் உங்கள் கூட தான் இருக்காரு அப்படிங்கிறத நானே உணர்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவங்க மெயிலை படித்ததுக்கப்புறம் எனக்கு மனசுக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருந்தது. இன்றைக்கி புதன்கிழமை அப்படிங்கிறனால நான் வந்து ஓம் நமோ நாராயணாய அப்படிங்கிற மந்திரத்தை 11 முறை எழுதிட்டு என்னுடைய வேண்டுதலையும் நான் வந்து பிரபஞ்சத்திட்ட சொல்லிட்டேன். ஸோ நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியாக பிரபஞ்சத்திட்ட வேண்டிக்கோங்க. எனக்காக ஆறுதல் சொன்ன அத்தனை சகோதரிகளுக்கும் நன்றி. பர்டிகுலராக மெயில் பண்ணி எனக்காக வந்து அவ்வளோ தூரம் டைப் பண்ணி என்னை வந்து அந்த மன அழுத்தத்துலேருந்து வெளியே வந்து கொண்டு வந்த அந்த சகோதரிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அவங்களுடைய வேண்டுதல் எல்லாமே நிறைவேறணும். சீக்கிரமாக அவங்களுக்கு நல்லபடியான ஒரு அழகான குழந்தை வந்து பிறக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பெருமானை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.